வணக்கம், நான் உங்கள் மகிஷராஜன். இன்றைக்கி நமக்கு ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான கூட்டு ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர் பூ, பச்சை பட்டாணி போட்டு அருமையான ஒரு கூட்டு பண்ணுறோம். இந்த கூட்டு என்னென்னா தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். அந்த கூட்டு அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் ஊற்றுவோம். சாப்பாட்டுக்கு, புளிக்குழம்புக்கு, அந்த மாதிரி தாளித்து சாப்பாடுக்கெலாம் அந்த கூட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஒரு வீட்டில் செய்கிறதான மடான்னு செஞ்சிடலாம். என்னென்னா எல்லா காயும் ஒரு 4-5 காயை வெட்டி போட்டு கொஞ்சம் ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி கடக்குன்னு வச்சிடலாம், சீக்கிரமாகிடும். அப்போ நம்மளுக்கு காய் வேகிற டைம் மட்டுமே இதில் ஆகும். எல்லா காயும் இருக்கிறதுனால டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். நாங்கள் மண்டபத்தில் அந்த மாதிரி செய்வோம். நல்லா தேங்காய் ஊற்றி அவியல் வேறு, இந்த கூட்டு வேறு. இது பச்சை பட்டாணிலாம் போட்டு செய்கிறது. இந்த கூட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரக பொடி வச்சுருக்கிறேன், 10 பச்சை மிளகா பிளந்து வச்சுருக்கிறேன், தேங்காய் வச்சுருக்கிறேன், வரமிளகா, சீரகம், கடுகு, உப்பு, பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் பூ, இவ்வளவும் போட்டு ஒரு அருமையான கூட்டு. இது தேவையான பொருட்கள். இந்த கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இந்த காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கேன், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், ஒரு 100-150 கிராம் பூ இருக்குது, 100 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணியாக வாங்கினது. அப்போ 50 கிராம் பட்டாணி அதில் இருக்கும். மொத்தமாக ஒரு 650 கிராம் இருக்கும் மொத்த காய். அப்போது 650 கிராம்னா வீட்டில் ஒரு 5-6 பேர் இருந்தீங்கன்னா 2 நேரம் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த காயை வேக வச்சுக்கலாம். ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வந்தோடனே தேங்காய் இறச்சி ஊற்றி லைட்டாக சீரக பொடி போட்டு அப்படியே கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அப்படியே இறக்கிட்டோம்னா சரியான ஒரு கூட்டு பக்குவமாக இருக்கும். சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் இந்த கூட்டு. நல்லா கொஞ்சம் சப்பாத்தி வைக்கிற மாதிரினா கொஞ்சம் காயை குழைய வேக வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் காயோடு இருந்துன்னா சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். நல்ல தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. இப்போது காய் 700 கிராம் காய் இருக்குது போடுறோம். அதாவது வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக சின்ன பீஸாக வெட்டிவிடுங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு காய் வேறக்கு லேட் ஆகும், ஒரு காய் சீக்கிரம் வந்துடும், கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், உருளைக்கிழங்கு வேறக்கு லேட் ஆகும். அதனால் ஒரே தரமாக கல்கண்டை விட கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போடும்போது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு வேக வச்சுக்கலாம். என்னென்னா பச்சை மிளகாய் எல்லோரும் தேங்காயில் போட்டு அரைப்பாங்க, நம்ம அரைக்கிறது இல்லை, அப்படியே இதிலே போட்டுருவோம். போட்டு பச்சை மிளகா கூட காய் வந்துன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் பச்சை மிளகாயும் காயும் போட்டு வேக வச்சுருவோம். காய் இப்போ வேகிறதுக்கு ஒரு காய்க்கும் தண்ணியும் மட்டமாக ஊற்றணும். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. காயும் ஏன்னா தண்ணி வடிக்கவும் கூடாது. கூட்டுக்கு போட்ட காயில் தண்ணி வடிக்காமல் போடணும். அதனால் காயும் தண்ணியும் மட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது நம்ம காயை கொட்டிட்டோம், அதுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றுறோம். இப்போ காயும் தண்ணியும் மட்டமாக இருக்குது, அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் வேகட்டு ஒரே ஒரு கொதிக்க வச்சு உப்பு போடலாம். ஏன்னா உப்பு ஃபஸ்ட்டே போட்டுறானும். உப்பு போட்டால் தான் காயில் உப்பு கடைசி வரைக்கும் பிடிக்கும். இல்லைனா உப்பு மேலாட்டாப் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது உப்பு கம்மியாக தெரியும். இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஒரு கொதிக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், சின்ன தேங்காய், பெரிய தேங்காய் இல்லை, சின்ன காயை ஒரு காய் திருவி வச்சுருக்கிறேன். என்னென்னா நீங்கள் இப்போ பெரிய காயாக இருந்தால் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. அதை தேங்காயை வெறும் தேங்காயை மட்டும் அரைக்க கொடுப்போம், அரைச்சி கொண்டு வந்துடலாம். காய் அரை வேக்காடு வந்தாச்சு. இந்த டைமில் உப்பு போடுறோம், வெங்காயம் போடுறோம். நம்ம வெங்காயம் வேகணும் லைட்டாக, அதனால் வெங்காயம் போடுறோம். ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். கத்திரிக்காய் ஒரு 20% வேகணும். வேகட்டு அப்புறம் பார்ப்போம். வெங்காயம் தக்காளி அரை வேக்காடு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா போடுறோம். ஏன்னா பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட்டோம்னா ரொம்ப வெந்து குழஞ்சி போயிடும். கொஞ்சம் பச்சை மிளகா முழுசாக இருக்கணும், காரமாகவும் இருக்கணும். அதனால் இந்த டைமில் ஒரு 10 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், இதை போடுறேன். ஏன்னா நமக்கு காய் ரொம்ப வெந்து கடிப்படக்கூடாது, பச்சை மிளகா முழுசாகவும் இருக்கணும். ரொம்ப வெந்து குழஞ்சின்னா குழஞ்சி போயிடும் அது உடைய. அதனால் சும்மா அப்படியே ஜஸ்ட்டு ஒரு வேக்காடு மட்டும் பச்சை மிளகா கொடுக்கணும். ஒரே 2 நிமிஷம் ஆகிட்டு பச்சை மிளகா ஒரு அரை வேக்காடு ஆகிட்டு தேங்காயை ஊற்றுறோம். கூட்டு ரெடி. காய் இந்தளவுக்கு நல்லா குழைய வந்துருச்சு. இந்தளவுக்கு வேகணும். அப்போ தான் தேங்காய் போடும்போது கரெக்டாக இருக்கும் அந்த காய்க்கு. அப்படி கூட்டு வைக்கும்போது அப்படி வரும். இல்லைன்னா காயாக தனித்தனியாக தெரியும். இப்போ காய் நல்லா வந்தாச்சு, உப்பு போட்டிருக்கிறோம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது வெறும் தேங்காய் மட்டும். உங்களுக்கு சீரகம் போட்டு அரைக்கணும், அரைச்சிக்கலாம். நாங்கள் சீரக பொடி மேலே போட்டாப்புல போடுவோம். அப்படியே இந்த கூட்டு பார்த்தீங்கனாலே சாப்பிட தோணும். அப்படி தகன்னு இருக்கும் அந்த கூட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அப்படியே அல்வா பதத்தில். தக்காளியும் உடையக்கூடாது. தக்காளி உடஞ்சதுன்னா கலர் மாறிடும் கூட்டில். இந்த மாதிரி தக்காளி முழுசாக இருக்கானோ ஆனால் தக்காளி வெந்திருக்கானோ அதுதான் பக்குவம், வேறு ஒன்றும் இல்லை. தக்காளி வெந்திருக்கானும், தக்காளி உடையவும் கூடாது, கலர் மாறக்கூடாது. இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இருக்கானோ இதுதான் கூட்டு. லேசாக ஒரு கொதிக்கட்டு லைட்டாக பூண்டு போட்டு தாளித்து ஊற்றோம்னா கூட்டு செமையாக இருக்கும். இப்போது எப்படி இருக்குது பாருங்கள், கூட்டு பார்த்தா அப்படியே அள்ளி சாப்பிட தோணணும். இது அப்படி சப்பாத்திக்கு அப்படி அள்ளி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோமா, அதனால் உருளைக்கிழங்கும் அந்த காயும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் வேணால் லூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த டெக்ஸ்சரில் கொடுப்போம். என்னென்னா அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு தண்ணி கூட்டிலேருந்து தண்ணி ஒழுகக்கூடாது. எப்போவுமே கூட்டு நம்ம இலையில வச்சோம்னா இலையிலேருந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கெட்டியாக தண்ணி இல்லாமல் கொடுக்குறது. எப்படி பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இப்போ கூட்டு இறக்கிடலாம். ஒரு வடச்சட்டி வச்சு தாளித்து ஊற்றிடலாம். காய் சூப்பராக இருந்தாச்சு, இறக்கி வச்சுட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தேங்காய் போட்டு தாளித்து விட்டுறலாம். வடச்சட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 50 ml தேங்காய் வச்சுருக்கிறோம். இதில் பாதி தேங்காய் ஊற்றுறோம், மிச்சம் எண்ணெய் பச்சையாக ஊற்றுறோம். 1 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கூட்டுக்கு தேங்காய் எப்பவுமே போட்டு கூட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பச்சை தேங்காய் ஊற்றணும், பாதி தாளிக்கணும், பாதி பச்சையாக ஊற்றணும், சூப்பராக இருக்கும். கடுகு பொடியுது, 4 வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 5 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இந்த பூண்டு போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும் சாம்பார் கூட்டு. 2 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது தாளிப்பு தூக்கி உள்ள ஊற்றுறோம். தாளிப்பு போட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு லேசாக அடுப்பை வச்சுக்கலாம். தாளிப்பு போட்டு ஒரு கலக்கி விட்டு மிச்சம் வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றுறோம். இது பச்சையாக ஊற்றுனா சூப்பராக இருக்கும் கூட்டு, அதுக்காக பச்சையாக ஊற்றுறோம். நல்லா தேங்காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாம் முடிஞ்சுது. இவன் தலையில் 2 மல்லித்தலையை போட்டு புழுன்னு 5-6 மல்லித்தலையை போட்டு இறக்கிடுறோம். அருமையான ஒரு கூட்டு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கூட்டு? ஒரு பிட்டு தண்ணி இருக்காது, அப்படியே அள்ளி சாப்பிட தோணும் இந்த கூட்டு. ரகன்னு ஒரு அல்வா பதத்தில் அருமையான ஒரு கூட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன்.